My dear students, paramedical Tanu was Pharma D, BNOS and GNM of Nursing ஓட கவுன்சிலிங் வந்து நமக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேட் ஆகும்போது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட்டு கூட நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அந்த ரேங்க் லிஸ்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நமக்கு 2 days முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேனலில் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 15 மேலே தான் வெப்சைட்டில் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் குறித்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 கூட நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. 15 மேல் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்குது. ஸோ பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது அப்போ எப்படி நடக்கும், எத்தனை நாள் நடக்கும்? யூஸ்வலாகவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் எல்லாமே முடிகிறதுக்கு நமக்கு ஒரு 1 monthக்கு மேலே டைம் ஆகும். ஆல்ரெடி நமக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த கவுன்சிலிங்கை எப்படி நடத்துவாங்க? இதே மாதிரி கவுன்சிலிங்க்கும் இன்னும் 1.5 month 1 month அந்த மாதிரி டைம் ஆகுமா? நம்ம காலேஜ் எப்போ தான் போவோம்? நமக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எப்படி நடக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்து உங்கள் எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்குது. அதை கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் வந்து பார்க்குறேன். இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் எப்படி நடக்கும், காலேஜ் எப்போ தான் தொடங்கும், கிளாஸஸ் எப்போ தான் தொடங்குவாங்க, எப்படி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்து ஒரு சில காரணங்களால் இந்த நீட் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுனால தான் நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து டிலே பண்ணுறாங்களே தவிர லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஆகஸ்ட் 15 மேலே நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாலும் கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா டிலே பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் கூட சேர்த்து கூட நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன ஒரு 3-4 daysலேயே நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஷெடியூலும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் நடந்த கவுன்சிலிங்கோட ஷெடியூல் இல்லைனா அந்த டேட்ஸை எடுத்து பார்க்கும்போது ஒரு கவுன்சிலிங்கில் நமக்கு முக்கியமான 4 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங். அடுத்து வந்து ரிசல்ட்டோட டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணதுக்கான டேட். அடுத்து நீங்கள் காலேஜில் போய் சேர்கிறதுக்கான ஒரு டேட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரவுண்டு கவுன்சிலிங்க்கு மட்டும் நமக்கு என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா 15 நாள் வந்து டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4 ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கும்போது 15 நாள் × 4 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 60 நாள் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய நம்ம யோசிக்கிறோம். அப்படி நிறைய நாள் கவுன்சிலிங்கும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம காலேஜ் போகிறது நவம்பர் டிசம்பர்னு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆகிடும். பட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த கவுன்சிலிங் ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 மேலே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன 1 or 2 daysலேயே கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ரவுண்ட்ஸோட அந்த டைமிங் என்ன செய்வாங்க அப்படின்னா குறைப்பாங்க. ஸோ ஒரு ரவுண்டை நமக்கு 10 daysலேயே மேக்ஸிமம் முடிக்க என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக, பேமெண்ட்டுக்கு தனியாக, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியாக, லாக்கிங்க்கு தனியாக டைம் தராமல் எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில், அதாவது ஒரு 2-3 daysலேயே இது எல்லாமே செய்கிற மாதிரி நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரிசல்ட்டுக்கும் ரொம்ப டிலே பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் டேயே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ரிசல்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் காலேஜ் போய் செய்கிறதுக்கும் நிறைய நாள் டைம் கொடுக்காம ஒரு 1 weekலேயே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் தரலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து தயார் பண்ணுங்கள். காலேஜ் போய் சேர்கிறதுக்கு தேவையான பணத்தை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த பேமெண்ட்டுக்குள்ளே மணி ஹேண்ட்லிங் எல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான காலேஜஸ் என்ன செய்யுங்க. இப்போவுமே காலேஜஸ் பற்றி நிறைய தெரிஞ்சு அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த கவுன்சிலிங்கை முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் வந்து நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும், செமஸ்டர் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த செமஸ்டர் பற்றி, கிளாஸஸ் பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்தந்த காலேஜஸ் அதுக்குன்னு பிளான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படினாலும் தெரியும் இந்த மாதிரி கவுன்சிலிங் முடிச்சுட்டு தான் பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்கள் கிளாஸஸ் எப்படி எடுக்கணும், உங்களோட எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த காலேஜஸ் வந்து பிளான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி இப்போவே என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம நல்லா சாய்ஸ் ஃபில் பண்ணி ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட எக்ஸாம் பற்றி அண்ட் காலேஜஸ் பற்றி, கிளாஸஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எல்லாமே நீங்கள் நினைக்கிறத விட பெட்டராக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.